ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் தமிழ் இன்ஃபோ. இன்னைக்கு ஒரு சூப்பரான வேலையை பத்தி பார்க்க போறோம். இந்த வேலைக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணலாம். இது ஒரு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப்புங்க. இதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா 10th முடிச்சிருந்தாலே போதும். இதை தவிர நீங்க 12th டிப்ளமோ, டிகிரி, பிஇ, பிடெக்னு எது முடிச்சாலும் தாராளமா விண்ணப்பிக்கலாம். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரியும் பார்த்தோம்னா 38,000 கொடுக்குறாங்க. பெண்களுக்கு பார்த்தோம்னா எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 31 டிசம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்புக்கு நம்ம எப்படி அப்ளை பண்றது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஃபுல்லா இந்த வீடியோல பார்ப்போம். இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம தமிழ் இன்ஃபோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஜாப் டேட்டா சர்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த ஜாப் வேகன்சி பார்த்தோம்னா CDFT, அதாவது பார்த்தோம்னா சென்டர் ஆஃப் DNA ஃபிங்கர் பிரிண்டிங் அண்ட் டயக்னோஸ்டிக் இங்க இருந்து அறிவிச்சிருக்காங்க. இது பார்த்தோம்னா எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இது கீழே தான் வருது. இந்த வேலைக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தோம்னா 2/12/2024 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 31/12/2024. இந்த டேட்டுக்குள்ள நம்ம வந்துட்டு ஆன்லைன்ல அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதனுடைய ஹார்ட் காப்பியை நம்ம வந்துட்டு 15/1/2025 இதுக்குள்ள உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம சென்ட் பண்ணணும். இதுல பார்த்தோம்னா நமக்கு வேரியஸ் டைப்ல பார்த்தோம்னா உங்களுக்கு வேகன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா டெக்னிக்கல் ஆஃபீஸர், இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா 30 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தோம்னா ஒரு வேகன்சிஸ் இருக்கு. இது பார்த்தோம்னா ரிசர்வ் ஃபார் EWS கேட்டகரியில இருக்கு. அதாவது இந்த கேட்டகரியில் உள்ளவங்க ஜாப் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கான பேசிக் பேன்னு பார்த்தோம்னா 35,400 கொடுக்குறாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்சில நம்ம வந்துட்டு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா எம்எஸ்சி இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலா பார்த்தோம்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த போஸ்டிங் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா 30 வயசுல இருந்து ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு வேகன்சிஸ் இருக்கு. இது பார்த்தோம்னா உங்களுக்கு யூஆர்ல அன்ரிசர்வ் கேட்டகரியில வருது. இதுக்கான பேசிக் பேன் பார்த்தோம்னா 35,400 கொடுக்குறாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்சி இல்ல பிடெக்ல 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சிருந்தோம்னா இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட்ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும். அப்படியும் இல்லைன்னா பிஜி டிப்ளமோல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி முடிச்சிருந்தோம்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸோட இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா 30 வயசுல இருந்து ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுல பார்த்தோம்னா ஒரு வேகன்சிஸ் இருக்கு. இது பார்த்தோம்னா EWS கேட்டகரியில வருது. இதுக்கான பேசிக் பேன் பார்த்தோம்னா 35,400 கொடுக்குறாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா பிஎஸ்சி பிடெக்ல 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜூனியர் மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட், இதுக்கு பார்த்தோம்னா 25 வயசுல உள்ள ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுல ஒரு வேகன்சி இருக்கு. இது பார்த்தோம்னா அன்ரிசர்வ் கேட்டகரியில வருது. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி பார்த்தோம்னா 29,200 கொடுக்குறாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா நீங்க ஏதோ டிகிரி முடிச்சு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பப்ளிக் செக்டர்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம டைப் ரைட்டிங் ஸ்பீடு பார்த்தோம்னா இங்கிலீஷ்ல 30 வேர்ட்ஸ் பெர் மினிட் கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம ஷார்ட் ஹேண்ட்ல உங்களுக்கு இங்கிலீஷ்ல 80 வேர்ட்ஸ் பெர் மினிட் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் லெவல்ல 2 எடுக்கிறாங்க. இதுல பார்த்தோம்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் 25 வயசுல இருந்து ஜாப் வந்து அப்ளை பண்ணலாம். இதுல ஒரு வேகன்சிஸ் இருக்கு. இது பார்த்தோம்னா யூஆர்ல வருது. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி பார்த்தோம்னா உங்களுக்கு 19,900 கொடுக்குறாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா மினிமம் நம்ம 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாம டைப்பிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 30 வேர்ட்ஸ் பெர் மினிட்டுக்கு ஹிந்தியில தெரிஞ்சிருக்கணும். இது வந்து நெசசரி கிடையாது ஹிந்திங்கிறது, நம்ம இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போதும். அடுத்து பார்த்தோம்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா 25 வயசுல ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். இதுல ஒரு வேகன்சிஸ் இருக்கு. இது பார்த்தோம்னா எஸ்டி கேட்டகரியில் உள்ளவங்க அந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி பார்த்தோம்னா 19,900 கொடுக்குறாங்க. இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா முன்ன சொன்ன மாதிரி தான் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதோட நமக்கு டைப்பிங் ஸ்பீட் 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஹிந்தியில 30 வேர்ட்ஸ் பெர் மினிட் தெரிஞ்சதுன்னா இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா ஸ்கில்டு ஒர்க்கர் அசிஸ்டன்ட், இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா 25 வயசு உள்ளவங்க ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுல ஒரு வேகன்சிஸ் இருக்கு. இது பார்த்தோம்னா யூஆர்ல இருக்கு. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி பார்த்தோம்னா 18,000 கொடுக்குறாங்க. இதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா மினிமம் 10th முடிச்சாலே போதும் இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா ஸ்கில்டு ஒர்க்கர் அசிஸ்டன்ட், இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா 25 வயசு உள்ள ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். இதுல ஒரு வேகன்சி இருக்கு. இது பார்த்தோம்னா எஸ்டி கேட்டகரியில வருது. இதுக்கான பேசிக் பேன் பார்த்தோம்னா 18,000 கொடுக்குறாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் முன்ன சொன்ன மாதிரி தான் 10th முடிச்சாலே போதும் இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்புக்கு நம்ம வந்துட்டு ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கான வெப்சைட் தான் இங்க கொடுத்துருக்காங்க, cdft.org.in. இந்த வெப்சைட்ல தான் நம்ம வந்துட்டு ஆன்லைன்ல அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம அதனுடைய ஹார்ட் காப்பியை நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ண மாதிரி இருக்கும் ஆஃப்லைன்ல. இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஃபீஸ்ன்னு பார்த்தோம்னா 200 ரூபாய் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸா வாங்குறாங்க. இதுலயே பார்த்தோம்னா நமக்கு ஃபீஸ் எக்ஸம்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆல் உமன் கேண்டிடேட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா SC ST, அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் PWBD பர்சன்ட்லாம் பார்த்தோம்னா எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது. இது தவிர மற்ற கேட்டகரி எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபாய் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபீஸா வாங்குறாங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 31/12/2024. இதுக்குள்ள நம்ம வந்துட்டு ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கணும். ஆன்லைன்ல நீங்க ஃபில் பண்ணி அனுப்பும்போது பாத்தீங்கன்னா வேலிட் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் உங்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி நீங்க அட்டாச் பண்ற போட்டோ பாத்தீங்கன்னா அதை அப்லோட் பண்ற போட்டோ பார்த்தோம்னா NS
சைஸ்ல இருக்கணும், என்ன ஃபார்மெட்ல இருக்கணும்னு சொல்லி இங்க தெளிவா குடுத்துருக்காங்க. அது மாரி உங்களுடைய சிக்னேச்சர், உங்களுடைய சர்டிஃபிகேட் இதெல்லாம் சொல்லிட்டு டீட்டெயிலாவே இங்க குடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்து நம்ம ஆஃப்லைன்ல உங்களுக்கு ஹார்ட் காப்பிய சப்மிட் பண்ண மாரி இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா, நீங்க அனுப்பும்போது பாத்தீங்கன்னா, அந்த எந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ணீங்க, அதனுடைய போஸ்ட் கோட் பாத்தீங்கன்னா, அதிலேயே ஆல்ரெடி இருக்கும். இத பாத்தீங்கன்னா, டூ ஹெட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு இந்த அட்ரஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. இதுக்கு நம்ம வந்துட்டு ஆஃப்லைன்ல அனுப்புற மாரி இருக்கும். இதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 15/1/2025. இதுக்குள்ள நம்ம வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்க மெயில் சென்ட் பண்ணணும். ஆன்லைன்ல பார்த்தோம் அப்படின்னா 31/12/2024. ஆஃப்லைன்ல இந்த ஹார்ட் காப்பி அனுப்புறதுக்கு லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 15/1/2025 அவங்களுக்கு கிடைக்க மாரி நம்ம வந்துட்டு சென்ட் பண்ணணும். இந்த ஹார்ட் காப்பி அவங்களுக்கு அனுப்பும்போது அதோட சில டாக்குமெண்ட்ஸ் நம்ம அட்டாச் பண்ணி அனுப்புற மாரி இருக்கும். அதான் இங்க குடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது நம்ம ஆன்லைன்ல சப்மிட் பண்ணிருப்போம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் எடுத்து அதுல உங்க சிக்னேச்சர் போட்டு அனுப்புற மாரி இருக்கும். அது மட்டும் இல்ல, இங்க கேட்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நீங்க ஜெராக்ஸ் தான் அட்டாச் பண்ணி அனுப்புற மாரி இருக்கும். அதுல எல்லாத்துலயுமே உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டேட் இருக்கணும். அதாவது உங்களுடைய சிக்னேச்சர் போட்டு நீங்க அனுப்புற மாரி இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா உங்களுடைய அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்க பெய்ட் பண்ணிருப்பீங்க. அதனுடைய அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் நீங்க அட்டாச் பண்ணி அனுப்புற மாரி இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அட்டாச் பண்ணி, அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க அனுப்புனீங்க பாத்தீங்களா, டவுன்லோட் பண்ணி அதுல உங்க போட்டோ அட்டாச் பண்ணி அதுல வந்துட்டு கிராஸ் சிக்னேச்சர் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய பர்த் சர்டிபிகேட் அட்டாச் பண்ணி கேட்டிருக்காங்க, உங்களோட சர்டிபிகேட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் டைப் ரைட்டிங் அண்ட் ஷார்ட் ஹேண்ட் சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு எல்லா ஜாப்பும் கிடையாது, அதாவது எல்லா போஸ்டிங் கிடையாது. ஒரு சில போஸ்டிங் வந்துட்டு இந்த குவாலிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சர்டிபிகேட் வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட். அடுத்து பார்த்தோம்னா பிடபிள்யூபிடி கேட்டகரியில் வந்தீங்கன்னா அதுக்கான சர்டிபிகேட் அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க. நீங்க ப்ரீவியஸா ஒர்க் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதனுடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் நம்ம அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வேலிட் ஐடென்டிஃபிகேஷன், அதாவது ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று நம்ம அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற ஏதாச்சும் அடிஷனல் சர்டிபிகேட் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னு அதை நீங்க வந்துட்டு உங்க போஸ்டிங் அப்ளை பண்ணும்போது நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா அதுக்கான சர்டிபிகேட் வைக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த இமெயில போயிட்டு நம்ம டவுட்ஸ் கேட்கலாம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஜாப் டேட்டா சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.